அன்பர்களே வணக்கம். இன்றைய தினம் 23/8/2026 ஞாயிற்றுக்கிழமை. மூலம் நட்சத்திரம். தனது வாழ்க்கையில் ஒவ்வொரு அடியையும் எச்சரிக்கையாக கண்டிப்பாக எடுத்து வைக்க வேண்டும் என்ற ஒரு நிலை ஒரு சிலருக்கு ஏற்படுகிறது. யார் அவர்கள்? லக்னாதிபதி 6இல் அமர்ந்து, அவன் பாவகிரகமோ சுபகிரகமோ, ஏனென்றால் ஒரு கூற்று உண்டு, சுபகிரகங்கள் 6, 8, 12 மறையக்கூடாது, பாவகிரகங்கள் மறையலாம் என்று ஒரு விதிவிலக்கு உண்டு. இங்கு அப்படி அல்ல. எந்த கிரகமாக இருந்தாலும் சரி, அவன் லக்னாதிபதியாக இருந்தால், 6ஆம் இடத்தில் இருந்தால், அவன் அஷ்டமாதிபதி நட்சத்திரம் பெற்று இருந்தால், ஒருவரின் லக்னாதிபதி 6இல் அமர்ந்திருக்கிறார், அவர் ஏறிய நட்சத்திரம் அஷ்டமாதிபதி நட்சத்திரம். இப்படி இருந்தால் கஷ்டம். என்ன கஷ்டம்? விழும் அடி பலமாக விழும். உதாரணத்திற்கு, கீழே விழுகிறார் ஒருவர், ஒரு சிராய்ப்பு ஏற்படுகிறது. இது லேசான காயம், துடைத்து விட்டு போய்விடலாம், மருந்து கூட சரி பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் கீழே விழுந்து எலும்பு உடைந்தது என்றால், இந்த ஒரு பலமான அடியை 6ஆம் இடத்தில் இருக்கும் லக்னாதிபதி அஷ்டமாதிபதி நட்சத்திரம் பெற்றால் ஏற்படுத்துவான். இன்னொன்று, அதே லக்னாதிபதி 8ஆம் வீட்டில் இருக்கிறான், 6க்கு உடையவன் நட்சத்திரம் பெற்றிருக்கின்றான். இது எப்படி இருக்கும்? கஷ்டம்தான். எவ்வகை கஷ்டம் இருக்கும்? அவர்களுக்கு வீண் பழி வரும். யாரோ செய்த தவறு இவர் தலையில் விழும். இதனால் கெட்ட பெயர் ஏற்படும். அவஸ்தை உண்டு, மதிப்பு குறையும், யாரும் சேர்க்க மாட்டார்கள், விலக்கி வைப்பார்கள், மனம் படாத பாடுபடும். ஆக லக்னாதிபதி 6, 8, 12 இங்கே 6ஆம் இடம் 8ஆம் இடம் சொல்லப்பட்டிருக்கிறது. 8இல் அமர்ந்து, 6ஆம் இடத்தில் அமர்ந்து 8க்குடையவன் நட்சத்திரம் பெற்றாள், 8ஆம் இடத்தில் அமர்ந்து 6க்குடையவன் நட்சத்திரம் பெற்றாள். அவர்கள் தங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு அடியையும் எச்சரிக்கையாக எடுத்து வைக்க வேண்டும். இது முக்கியம். இனி எந்தெந்த நட்சத்திரங்கள் இன்று நன்மையை செய்யும் பார்ப்போம். உத்திராடம், அவிட்டம், ரேவதி, பரணி, மிருகசீரிசம், புனர்பூசம், ஆயில்யம், பூரம், உத்திரம், சித்திரை, விசாகம், கேட்டை. இந்த நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த நாள் யோகமான நாள். இனி 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம். மேசராசி அன்பர்களே, ஒரு சிறு ஏமாற்றம் வரும். ஏனென்றால் நல்லபடியாக செய்கிறோம், அவர்களுக்கு தேவையானதை செய்கிறோம், எனவே அவர்கள் நமக்கு நன்றி கூறுவார்கள், நம்மை புகழ்ந்து பேசுவார்கள் என்றெல்லாம் நினைத்து ஒரு காரியத்தை திறம்பட நீங்கள் நடத்தி, நீங்கள் எதிர்பார்த்தது நடக்காது போனால் கொஞ்சம் கவலை வரும் அல்லவா? அந்த கவலை இன்று உங்களுக்கு ஏற்படும். ரிஷபராசி அன்பர்களே, கல்விக்கு எல்லை இல்லை. எந்த வயதிலும் கற்கலாம், எந்த வயதிலும் நாம் கற்க வேண்டிய ஒரு கலை மீதம் இருக்கும். அதேபோல் இன்று உங்களுக்கு
நாளைய தினம் அத்தியாவசிய தேவையை பூர்த்தி செய்யும் வகையில் ஒரு கல்வி, ஒரு படிப்பு, ஒரு அறிவு தேவை. அந்த தேவை இன்று பூர்த்தியாகும். அறிவு விருத்தி உண்டு. மிதுன ராசி அன்பர்களே, ஒரு மங்கள காரியம் நல்லபடியாக நடப்பதற்கு முழு முயற்சி செய்கின்றீர்கள். முடியும் தருவாய், இன்னும் முடியவில்லை. அந்த நேரத்தில் சில நல்ல உதவிகள் கிடைத்து உங்கள் கஷ்டத்தை குறைப்பதுடன் அந்த செயலையும் நடத்தி காட்டுகின்றார்கள். இந்த நன்மை இன்று உங்களுக்கு நடக்கும். கடகராசி அன்பர்களே, நீங்கள் ஒன்றும் செலவு செய்ய பயப்படும் நபர் அல்ல. தேவையான செலவை தாராளமாக செய்பவர் தான் நீங்கள். ஆனால் தேவையற்ற ஒரு செலவு ஏற்பட்டால் சற்றே மனம் கஷ்டப்படும் அல்லவா? அந்த கஷ்டத்தை இன்று நீங்கள் அனுபவிப்பீர்கள் என்று இந்த நாள் காட்டுகிறது. கவனம். சிம்ம ராசி அன்பர்களே, உங்களது செயலால் இன்றைய தினம் ஒரு தனி புகழ் உண்டு. மற்றவர்கள் உங்களை மதிக்கின்ற அளவுக்கு ஒரு செயலை இன்று நீங்கள் செய்வீர்கள். கன்னி ராசி அன்பர்களே, காலாகாலத்துக்கும் நிலைத்து நிற்கின்ற அளவுக்கு ஒரு நற்செயலை இன்று நீங்களும் உங்களை சார்ந்தவர்களும் இணைந்து செய்வீர்கள். புகழ் உண்டு. துலாம் ராசி அன்பர்களே, முயற்சி நல்லதுதான். முயற்சியால் தான் லாபம் நன்மை நடக்கும். இன்று நீங்கள் ஒரு முயற்சியை காட்டுகின்றீர்கள். நீங்களே எதிர்பாரா லாபம் வருகிறது. நீங்கள் எதிர்பார்த்தது கொஞ்சம், ஆனால் கிடைத்தது கை நிறைய. விருச்சக ராசி அன்பர்களே, எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக முடிப்பீர்கள். இது நடக்கும். எப்படி? செயல்பட்டா அல்ல அல்ல, வார்த்தை பிரயோகத்தால் ஒரு செயலை வெற்றிகரமாக இன்று உங்கள் பேச்சு முடிக்கும். தனுசு ராசி அன்பர்களே, வேறு வழியின்றி இத்தனை நாட்களாக நீங்கள் கையாண்டு கொண்டிருந்த ஒரு வழியை, ஒரு லட்சியத்தை, ஒரு பழக்கத்தை இன்று முதல் மாற்றிக்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். மகர ராசி அன்பர்களே, நாளைய தினம் நல்லபடியாக இருப்பதற்கு இந்த ஒரு புது உறவு நமக்கு தேவை என்று அந்த புது உறவை நீங்கள் காணும் நாள், கண்டுபிடிக்கும் நாள் இந்த நாள். கும்பராசி அன்பர்களே, தகுந்த துணை கிடைத்தால் செய்யும் காரியத்தில் சில நேரங்களில் சிலருக்கு வெற்றி உண்டாகும். அத்தகைய வெற்றி இன்றைய தினம் உங்களுக்கு உண்டாகின்றது. மீனராசி அன்பர்களே, நீங்கள் ஒரு 10 காரியம் செய்தால் அதில் 7 காரியம்
மிகவும் கஷ்டப்படாமல் எளிதாக செய்து முடித்து வெற்றி காண்பீர்கள். இது உங்களுக்கு வழக்கம், வாடிக்கை. 3 காரியம் கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டியிருக்கும். இன்றைய தினம் நீங்கள் வெற்றி அடைய இருக்கும் ஒரு விஷயத்திற்காக மிகவும் கஷ்டப்பட வேண்டிய ஒரு அவசியம் ஏற்படும். பரவாயில்லை, கஷ்டப்படுங்கள், வெற்றி கிடைக்கிறதே. அன்பர்களே, இதுவரை 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம். நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன். வணக்கம்.